கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் வசனம் 18இன் 2வது பகுதி. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தரை குறித்ததான ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? நீங்களும் நானும் நம்பி இருக்கின்ற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் நீதி செய்கிற கடவுளாக இருக்கிறார். நீதி செய்கிற ஒரு அருமையான ஆண்டவர். கடவுளிடத்தில் பரிதானம் செல்லாது என்று எழுதியிருக்கிறது. கடவுளிடத்தில் நாம் நீதியை பெற்றுக்கொள்ளும்படி நம் பட்சமாய் கடவுள் நிற்கும்படிக்கு அவருக்கு நாம் கையூட்டு கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவரை நம் பட்சமாக திருப்பிக் கொள்ளவே முடியாது. நம்முடைய கடவுள் நீதி செய்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டவராக இருக்கின்றார். உலக வழக்கம் எப்படி இருக்கிறது என்றால், உலகத்தில் சொல்வார்கள், டெல் மீ த பர்சன், ஐ வில் டெல் யூ தி ரூல்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆள் யார் என்று எனக்கு சொல்லுங்கள், எந்த நபர் என்று எங்களுக்கு சொல்லுங்கள், அப்பொழுது நாங்கள் சட்டத்தை குறித்து நாங்கள் சொல்லுவோம் என்று குறிப்பிடுவார்கள். அப்படி என்றால் என்ன? ஆளுக்கு ஏற்ற வண்ணமாய் சட்டங்களும் நீதியும் என்ன செய்யப்படுகிறது? இந்த காலத்தில் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சக்தி வாய்ந்தவர்கள், ஒருவேளை பணபலம் நிறைந்தவர்கள், அதிகார பலம் நிறைந்தவர்கள், வசதி வாய்ப்புகள் நிறைந்தவர்கள், அரசியல் பின்னணி செல்வாக்கு நிறைந்தவர்கள் அல்லது ரவுடிகளாக நிற்கின்றவர்கள், இவர்களுக்கு சட்டம் என்ன செய்கிறது? வளைந்து கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எனக்கு இருக்கிறதான இப்படிப்பட்டதான வாய்ப்புகள் மூலமாய் நான் சட்டத்தை எனக்கு சாதகமாக நான் மாற்றிக்கொள்ளுவேன் என்று நினைக்கின்ற மக்கள் இன்றைக்கு பரவலாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தைரியத்தின் மிகுதியினால்தான் வாய்ச்சத்த பூச்சாய் இருக்கிறதான மக்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆள நினைக்கிறார்கள், வஞ்சிக்க நினைக்கிறார்கள், அபகரிக்கவும் நினைக்கின்றார்கள். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்டதான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாத ஒரு தன்னந்தனியாய் நிற்கிறதான ஒரு தெள்ளு பூச்சை போல நாம் நின்று கொண்டிருக்கலாம். ஒரு பொருட்டாக நாம் எண்ணப்படாதவர்களாக, அல்லது நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய அபய குரல்கள், நம்முடைய நியாயங்கள், நம் பக்கத்தில் இருக்கிறதான உண்மைகள் எடுப்படாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கலாம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மறந்து விட வேண்டாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அனாதி தேவனின் அடைக்கலம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் இந்த ஆண்டில் உனக்கு அடைக்கலமாக இருக்கின்றேன், என் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த கடவுள் நமக்கு நீதி செய்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் நீதியை மாற்ற நினைக்கலாம், நமக்கு விரோதமாக செயல்பட நினைக்கலாம், நம்மை வஞ்சிக்க நினைக்கலாம், நியாயமாய் நமக்கு செய்யப்பட வேண்டிய காரியங்களை அவர்கள் மாற்றி போட வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் பரலோகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அடைக்கலமான கடவுள் நீதி செய்கின்ற கடவுள். நம் பக்கத்தில் உண்மை இருக்கிறதல்லவா, நம் பக்கத்தில் நியாயம் இருக்கிறதல்லவா, நம் பக்கத்தில் நாம் செய்த காரியங்களில் எல்லாமே வெளியரங்கமாக
கடவுளுக்கு பயந்து காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆகவே கடவுள் என்ன செய்வார்? நமக்காக நீதியை செய்கின்ற ஆண்டவர். ஆகையால் அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவர் நீதி செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறபடியால் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். வாட் எ மைட்டி காட் இஸ்! எவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்லாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு காத்து கொண்டிருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆம், கடவுள் எனக்காக இறங்குவார், எனக்காக யுத்தம் செய்வார், எனக்காக வழக்காடுவார், எனக்கான நீதியை அவர் சம்பாதித்து கொடுப்பார் என்று அவரை மட்டுமே நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அல்லது அவர் மீது பாரத்தை வைத்துவிட்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படி காத்து கொண்டிருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஏன் இங்கே அவர்கள் பாக்கியவான்கள் என்று குறிப்பிடப்படுகிறது என்றால், அவர் நீதி செய்கிற கடவுள். தங்களுடைய பணம், தங்களுடைய செல்வாக்கு, தங்களுடைய மற்ற எல்லா விதமான காரியங்களை வைத்து நீதியை சம்பாதிக்க நினைக்கிறவர்கள் கடவுளுக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போவார்கள். அதனால தான் தாவீது ரொம்ப அழகாய் சொல்லுவார், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். என்ன நடக்கிறது? ஆம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நீதியை செய்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். யாரெல்லாம் நம்மை நிர்மூலமாக்க நினைத்தார்களோ, அழிக்க நினைத்தார்களோ, வஞ்சிக்க நினைத்தார்களோ, அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். நம்முடைய கடவுள் நமக்கு நீதி செய்வார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டில் ஒருவேளை நீதி நியாயத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, என்னை வஞ்சித்து விட்டார்கள் என்று கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற கடவுள். உங்களுடைய அலுவலகத்தில் பிரச்சனைகள், அல்லது சொந்த குடும்பத்தில் பிரச்சனைகள், இன்னும் பக்கத்தில் இருக்கிற பிற மக்களோடு கூட பிரச்சனைகள். ஆனால் எனக்கு ஒரு நியாயம் வர வேண்டும், என் வழக்கு தீர்க்கப்பட வேண்டும், என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வர வேண்டும், எனக்கு யாராகிலும் உதவி செய்ய வேண்டும், மனிதர்கள் எனக்கு உதவி செய்வதாக தெரியவில்லை, என்னிடத்தில் நன்றாக பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் எனக்கே விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற கஷ்டத்திற்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்காய் காத்து கொண்டிருக்கிறாய், நீ பாக்கியவான். ஏனென்றால் கர்த்தர் உனக்கு நீதி செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் ஆளை பார்த்து, நபரை பார்த்து நீதி வழங்குகிற இந்த தேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் பரலோக தேவனோ, எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர், கையின் சுத்தத்தை பார்க்கிறீர், உம்மையே நம்பி இருக்கிறதை பார்க்கிறீர். ஆகவே நாங்கள் அநியாயமாய் வஞ்சிக்கப்படும் பொழுது, ஏமாற்றப்படும் பொழுது, அபகரிக்கப்படும் பொழுது நீர் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர், அனுமதிக்க மாட்டீர். எங்களுக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம் ஐயா. நீர் நீதி செய்கிற தேவன். ஆகவே உமக்கு காத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்தில் நீதி வேண்டும், எனக்கான நியாயம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் இருப்பார்களானால், ஆண்டவரே, ஒரு முடிவுக்காக, ஒரு தீர்வுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இங்கே அடியனோடு இணைந்து செபித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த காலை நேரத்தில் உமது பிள்ளைகளை நினைத்தருளும். உமது பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசைகளை தாரும், அதிசயங்களை கத்த செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. இதோ உமக்காக மட்டுமே காத்திருக்கிறோம். ஏனென்றால் அநாதி தேவன் எங்கள் அடைக்கலம், உம்முடைய நித்திய பொய்யங்கள் எங்கள் ஆதாரம் ஆண்டவரே. ஆகவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கடவுள் இறங்கும், அற்புதங்களை செய்யும், எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.